ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. தங்கம் விலை கடந்த சில காலமாகவே ஜெட் வேகத்தில் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அதை பிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். வரும் காலத்தில் தங்கம் விலை எந்த அளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்றத பற்றி ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்காரு. கொரோனாவுக்கு பிறகு எகிர தொடங்கிய தங்கம் விலை பார்த்திங்கன்னா இடையில் சில காலம் சற்று குறைந்து தான் இருந்தது. இந்த சூழலில் தங்கம் விலை மீண்டும் பார்த்திங்கன்னா மின்னல் வேகத்தில் அதிகரிக்க தொடங்கி இருக்குது. தங்கம் விலை மீண்டும் இப்படி அதிகரிக்க என்ன காரணம், வரும் காலத்தில் தங்கம் விலை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்காரு. தன்னுடைய சமீபத்து வீடியோவில் தங்கம் விலை இப்போது ஒரு கிராம் ரூபாய் 6200 தாண்டிடுச்சு அப்படின்னும், ஜிஎஸ்டி அப்படின்னு சேர்த்திங்கன்னா ரூபாய் 6500க்கு அருகே வந்துடும். செய்கூலி சேதாரத்தை எல்லாம் சேர்த்தா தங்க விலை மேலும் அதிகமாக தான் இருக்கும். அவர் கடந்த 2019 தங்கத்தை பற்றி முதல்ல பேசும்போது அதனுடைய விலை பார்த்திங்கன்னா 3200 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ தங்கத்தோட விலை ரூபாய் 6200 தாண்டிடுச்சு. CAGR பார்த்தால் 15% நமக்கு லாபம்தான். தொடர்ச்சியாக தங்கத்தை நீங்கள் வாங்கியிருந்தா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைத்து இருக்கும் அப்படின்னும், உண்மையை சொல்ல வேண்டும் அப்படின்னாக்க நானே இந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. இது பார்த்திங்கன்னா நாட்டில் விலைவாசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் ரூபாய் மதிப்பு குறைந்து இருக்கிறதையும் காட்டுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட 2019 ஒரு 1000 கிராம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நான் அதை லாக்கரில் வச்சுருந்தேன்னா எனக்கு ஒரு கிராமுக்கு சுமார் 3000 தான் லாபம் கிடைச்சிருக்கும். ஆனால் அதை நான் எதுவுமே செய்யாமலேயே எனக்கு 5 ஆண்டுகளில் 33 லட்சம் ரூபாய் லாபமாக கிடைச்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வட்டி விகிதத்தை குறைக்கவே இல்லை இன்னும். அதற்கு முன்னாடியே இப்போது இந்த நிலைமை தான் நிலவுது. அமெரிக்கா மத்திய வங்கி கவர்னர் நிச்சயம் வட்டி விகிதத்தை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலை இழப்பு அதிகரித்தால் விலைவாசி கட்டுக்குள்ளே வரலை அப்படின்னாலும் வட்டி விகிதத்தை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர்கள் வட்டி விகிதத்தை குறைத்தால் அது தங்கத்தின் மதிப்பை மேலும் அதிகரிக்க தான் செய்யும் அப்படின்னும், ஓராண்டில் மட்டும் தங்கம் விலை 10ல் இருந்து 15% வரை அதிகரிக்கும். 2025ஆம் ஆண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா தங்கம் ஒரு கிராம் 7500ல் இருந்து 8000 ரூபாய் வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா ரிசர்வ் வங்கி இந்த ஆண்டு 3 முறையும் அடுத்த ஆண்டு 4 முறையும் வட்டி விகிதத்தை குறைத்தால் மொத்தம் 1.75% வரை வட்டி விகிதம் குறைந்து இருக்கும். அப்போது தங்கம் விலை உடனடியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் தங்கம் இல்லை, அதனால தான் இப்போது நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரியும் நிலையில் தங்கத்தின் விலையை அது மேலும் அதிகரிக்கவே தான் செய்யும். அமெரிக்கா டாலருக்கு இந்திய ரூபாய் மதிப்பு பார்த்திங்கன்னா 90க்கு சரிந்து விட்டால் தங்கம் விலை சற்று உயர்ந்தாலும் அசால்ட்டாக ரூபாய் 8000 தாண்டிடும். அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இப்போது பார்த்திங்கன்னா ரூபாய் 83ஆக இருக்குது. இது அடுத்த 18 மாதங்களில் ரூபாய் 86 வரை நிச்சயம் போவோம். அவ்வளவு ஏன் ரூபாய் 90 வரை கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லலை, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன். இருந்தாலும் தங்கம் விலை வரும் காலங்களில் நல்ல ஏற்றத்தை சந்திக்க போகிறது அப்படின்றதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு செய்தி மட்டும்தான். இதை நிச்சயமாக முதலீடு ஆலோசனையாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. முதலீடு சார்ந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசனை பண்ணி ஆலோசகர்களிடம் கேட்ட பிறகுதான் நீங்கள் முடிவு எடுக்கணும். இந்த ஒரு செய்தியை மட்டுமே வச்சு நீங்கள் முடிவெடுக்க கூடாது.